ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசேஷித்த நிலைமையிலே இந்த நாளிலே கூடும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்விதமான நிலைமையிலே நாம் எல்லோரும் இந்த இடத்துல ஒருமனதோடு கூட கூடியிருக்கிறோம். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எனவே கர்த்தர் இந்த இடத்திலே இருக்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு கூட கர்த்தருடைய பிரமாணங்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் சுதாகரும் ஜூலியட்டும் நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். இப்பொழுது முதலாவதாக ஒரு பாடலை நான் பாடுகிறேன். பாடுகிற பொழுது யாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கிற பொழுது அந்த பாடல் பாடப்படும். மணமகள் வந்து இந்த இடத்துல சுதாகர் இப்பொழுது மேடைக்கு கேட்கிறோம். யாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கிற பொழுது ஏனெனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாது இருக்குமே என்ற அந்த பாடலை பாடுகிற பொழுது பெண் வந்து அமரும்படியாக, அதாவது மணமகள் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய பிரசன்னத்தில் இந்த நாளில் நாங்கள் கூடும்படியான எல்லா சாக்கியங்களையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உலகம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே குமாரன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா சமாதான ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கூடியிருக்கிற நோக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற என்ற வாக்குத்தத்தத்தை அருமையான சுபாருடைய வாழ்க்கையிலும் ஜூலியட்டுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒப்புரவாக்கும்படியாக உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா கிருபைகளுக்காக, சௌரியங்களுக்காக, ஒத்தாசைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நன்றியோடு துதிக்கிறோம். சபையார் அனைவரும், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இந்த இடத்திலே கூடும்படியான சிலாக்கியத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய கிருபை தாங்கட்டும். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய விசேஷித்த ஆளுகை தங்க வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம். வருகிற பிள்ளைகள் சீக்கிரத்தில் வரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக இணைந்து கொண்டு அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக அருமையான ஒரு பின் சந்ததியை பெற்றெடுக்கும்படியான எல்லா கிருபைகளையும் இந்த நாளிலே நீ பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இணைக்கிற அருமையான கர்த்தருடைய தாசனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற உடைய தாசனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் நேர்த்தியாய் சீராய் நடைபெறும்படியாக எல்லா கிருபைகளையும் நீர் தர வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீர் உயர்த்திருப்பீராக, நீரே நடத்தி கொடுப்பீராக. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென். உட்காருவோம். தம்பி வசந்தகுமார் வந்து வரவேற்புரை வழங்குவாங்க. இது வீட்டார் சார்பாக வரவேற்பு வழங்குவாங்க. அருமையான நிகழ்ச்சிக்கு மணமகன் வீட்டார் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும், அருமையான மணமகள் ஃப்ளோரா ஜூலியட் அவருடைய வீட்டின் சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் இங்கு வந்து அருமையான இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்த வந்திருக்கக்கூடிய அருமையான ஊழியர்களுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன் அருமையான சகோதரர் சாலமன் தியாகராஜன் அவர்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் எங்களுடைய அருமையான திருச்சபையினுடைய ஊழியர் ஸ்ரீவன் ஐயா அவர்களையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக, பெத்தேல் மற்றும் வெளியர் திருச்சபையின் சார்பாக, அருமையான 2 வீட்டாருடைய சார்பாக வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் வந்திருக்கக்கூடிய அருமையான மணமகன் சுதாவுடைய நண்பர்கள், அருமையான மணமகள் வீட்டாருடைய இளைஞன பந்துக்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாரையுமே கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சந்தோஷமாக. அதே போல 2 சபை, பெத்தேல் மற்றும் வெளியர் சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான விசுவாச வீட்டார், கர்த்தருடைய குடும்பம், உங்கள் அனைவரையும் 2 வீட்டாருடைய சார்பாக கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமாக இருந்து மணமக்களை ஆசீர்வதித்து வாழ்த்து செல்லுமாறு நாங்கள் தாழ்ந்து கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று நாம் வேதத்திலே படிக்கிற விதமாக வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படின்னாலே இந்த அருமையான மன விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராவே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ஒரு பாடலை நாம் பாடலாம். பாடல் இரண்டாவது, பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் வாக்கியவான், முயன்று உழைத்து பலனை பெறுவான், முடிவில் வாக்கியம் மேன்மை காண்பான். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யாரா பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து வசனங்களை பாருங்க. அருமையான ஒரு கர்த்தருடைய இருதய விருப்பத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நாளிலே நிறைவேற்றும்படியாக
கூடி வந்திருக்கிறார்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பாருங்க, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவ பக்தியுள்ள ஒரு அருமையான சந்ததியை பெரும்படித்தானே. அந்த ஒரு பெரிய பிரமாணத்தை, கர்த்தருடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ஏற்றுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளை சுதாகரம், ஜூலியட், அதை நிறைவேற்றும்படியாக இந்த காலவெளியிலே வந்திருக்கிறார்கள். சபைக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணும்படியாக, கர்த்தருடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக. நாங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு நாட்கள் வாழ்கிறார்களோ அவ்வளவு நாளும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் இந்த காலவெளியிலே கூடியிருக்கிறோம். அந்த பாடலிலே 2வது பாடலை நாம் பாடலாம். பயந்து கர்த்தரின் பக்தியில் வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பர், முயன்று உழைத்து பலனை உண்பர், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கிணிய கனிகளை தன்னில் தாச்சை கொடி போல கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார். என்னரும் நலங்கள் இல்லத்தில் புரிவார். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பர், முயன்று உழைத்து பலனை உண்பர், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பொழிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போல மேவிலானல்ல பாலகருண் பாலே, மேவிலானல்ல பாலகருண் பாலே, மிகவும் கழித்து வாழ்வாரம் பாலே. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பர், முயன்று உழைத்து பலனை உண்பர், முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பார். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில் கட்டுவோர் முயற்சி வீணா. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பர், முயன்று உழைத்து பலனை உண்பர்,
மேன்மை காண்பாய். பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போர் பாக்கியவான். ஊழியத்தை மறுக்கிற பயிரை செய்கிற தாசன் ரவிவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அன்பு ஸ்டீவன் அன்பு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உடைய அநாதை தீர்மானத்தின்படி இந்த நாளிலே பரிசுத்த விவாக உடன்படிக்கையில் இருக்கிற அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரு வீட்டாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, இரு சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ தேவன் தாமே எங்கள் நடுவிலே எழுந்திருளி அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆயத்தமா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீரே குடும்ப வாழ்க்கையை உருவாக்கினேன். அவர்களை ஆசீர்வதித்து அவருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்து அவர்களை வழிநடத்தினேன். அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனைகளை நீர் வேதத்திலே தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதி. கேட்க போற தேவ வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த உடன்படிக்கையில் இணைய இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களுக்கும் நீர் பேச வேண்டும் என்று, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை இன்னும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கூட ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்திய சட்டத்தை அருமையான அம்பேத்கர் அவர்கள் இதை உருவாக்கினார். 500 பேரை வைத்து. இதெல்லாம் நான் சரித்திரத்தில் படித்தபடியினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதே போல அமெரிக்கா, அதே போல இங்கிலாந்து, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. ஆனா ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு சட்ட புத்தகம், இந்த வேதாகமம். அதை கவனிங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சட்ட புத்தகம். அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படியாதவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இதுதான் சட்ட புத்தகம். ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நாட்டினுடைய தலைவர்களுக்கு நாம் எப்படி அடங்கி நடக்க வேண்டும், இதெல்லாம் இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கு. இதுக்கு பெயர் பரிசுத்த வேதாகமம். ஆகவே அந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் வாசிக்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். பாருங்கள், 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இந்த படைப்பை குறித்து சொல்லுகிறேன். இந்த படைப்பை குறித்து வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சந்திர சூரியன், கிரகங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர். மனிதனை எப்படியாக படைத்தார்? இது வேற எந்த புத்தகத்தில் இல்லைங்க, தேடி பாருங்க. சவால் விடுகிறேன் உங்களுக்கு. நான் இந்த வேத புத்தகத்தில் மட்டும்தான் தெய்வம் எப்படியெல்லாம் உருவாக்கினார், மனிதன் எப்படியாக உருவாக்கினார் என்பதை இந்த வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் யாராக இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தெய்வம் என்ன செய்கிறார்? ஆணும் பெண்ணுமாக உருவாக்குகிறார். எப்படியாக பாருங்கள், அதை கூட நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்துல ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கி என்ன செய்கிறார் என்றால், 9வது வசனத்தை பாருங்க, தேவன் இணைத்ததை தேவன் என்ன செய்கின்றார்? இணைக்கின்றார். நீங்க எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஒண்ணு ஜாதகம் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், நான் அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கற்பித்து கொடுத்த இந்த காரியம், அதை நீங்க செய்கிறீர்கள். ஜாதகம் பார்க்கணும், பேர் பார்க்கணும், நேரம் பார்க்கணும், காலம் பார்க்கணும், இதெல்லாம் நாம் செய்கின்றோம். ஆனால் யார் இணைப்பது? தெய்வம் இணைக்கின்றார். அப்ப ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி யார் இணைத்தது என்றால் தெய்வம் இணைக்கின்றார். பாருங்கள், இங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே முன்பாக நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், வித்தியாசமான குடும்பத்திலே பிறந்தவர்கள், வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள்? கர்த்தர் அவர்களை இணைக்கப் போகிறார். இது யாரால உண்டானது? மனுஷன் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. இது என்னால் ஆலோசனை வந்தது, இது என் மூலமாக வந்தது. நோ, கர்த்தர் நினைக்கின்றார். சரி, பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல நான் வாசிக்கின்றேன். 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, இங்கே வாசிக்கிற ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து என்ன செய்கின்றார்? தெய்வம் இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2வது அதிகாரம் ஆதியாக 2:7 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியினுடைய மண்ணினாலே உருவாக்கி என்ன செய்கிறாரா? அவனுக்கு ஜீவாத்மாவை அவன் நாசியிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றுகிறான். ஆகவேதான் மிருகங்களாக இருக்கட்டும், அதுக்கு உயிர் இருக்கிறது. அதை ஒரு கோழியை கொன்றாலோ அல்லது அதை வெட்டினாலோ அல்லது ஆட்டை வெட்டினாலோ யாரும் கேஸ் போட மாட்டாங்க. நான் மனுஷனை வெட்டிட்டா என்ன ஆகும்? சாத்தான் கூட ஆடிட்டு இருக்கு, அசைந்து கொண்டிருக்கிறது. ஏன்? மனிதர்களை கொன்றபடியினார். மனிதனுள்ள இந்த ஆத்துமா, இந்த ஜீவன் விலையேறப்பட்டது, விலையேறப்பட்டது. பாருங்கள், தெய்வம் என்ன செய்கிறார்? மனிதனை உண்டாக்கி, அந்த ஆணை உண்டாக்கி அவனுக்கு ஜீவாத்மா என்று அங்கே பெயர் வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பாருங்கள், 22வது வசனத்துல 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலாய் எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பெண்ணை கர்த்தர் எப்படியாக உருவாக்குகிறார் என்று பாருங்கள். ஒரு விலா எலும்பை எடுத்து, அதிலே இருந்து ஒரு விலா எலும்பிலே இருந்து எடுத்து மனுஷியை, பெண்ணை உண்டாக்கி அந்த மனிதனிடத்திலே, அந்த ஆணிடத்திலே கொண்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்திலும்
மனிதரை எப்படி உண்டாக்கினார், எப்படி இணைக்கின்றார் என்று எந்த ஒரு புத்தகத்திலும் நீங்கள் காண்பிக்க முடியாது. அப்படி காண்பித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். சரியா? சரிங்களா? சரி, இங்க நம்ம பார்க்கிறோம், தெய்வம் மனிதனை உண்டாக்குகிறார், மனுஷி உண்டாக்குகிறார், அவர்களை இணைக்கிறதாக நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 24வது வசனத்துல பாருங்க. 24வது வசனத்துல இது நிமித்தம் புருஷன், கேளுங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். சில வீடுகள் அம்மா மாதிரி சொல்லுவாங்க, கேளுங்க, கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பையன் கொண்டாட்டி பேசதான் கேட்கிறானே முடிய என் பேச்ச கேட்கறதே இல்லை. சொக்குப்படி போட்டாளுங்கவோ, சொக்குப்படி போட்டு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், அவங்க சந்தோஷமா இருக்கிறது, நீங்க சந்தோஷமா இருக்க. சரிங்களா? ஆமா, நாங்கெல்லாம் சொக்குப்படி போட்டு மயங்கி 40-42 வயசுல இந்த வருஷத்தை இந்த வண்டியை நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பைபிள் வசனம் சொல்லுது, தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த இடையில நாம் யாரும் போகக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி, அவர்கள் குடும்பம், பிள்ளைகள், அவர்களுக்கு இடையிலே நாம் வெளா ஓட்டக்கூடாது. ஏர் உழுகும் போது சொல்லுவாங்க, வெளா ஓட்டுறது ஓட்டுகிறார். அதுல பிரியமானவர்களே, தேவன் அவர்களை இணைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனைவிக்கு சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை கூட நம்ம வாசிக்கலாங்களா? இப்ப கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி என்ன செய்கிறார்? கர்த்தர் ஆணும் பெண்ணும் இணைக்கப்படுகின்றார்கள். கணவன் மனைவியாக ஆகிறார்கள், குடும்பம் ஆகிறது. பாருங்க, அந்த மனைவி என்ன செய்யணும் பார்க்கலாம். முதல்ல எபேசியர் கடித நிருபம், எபேசியர் நான் முடித்து விட்டு ஒரு கவிதையை நான் படிக்க விரும்புகிறேன். ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நான் கவிஞன் அல்ல, உங்க நாட்டிலே பிறந்த புலவன் அல்ல நான். சரிங்களா? எபேசியர் 5:22 வாசியங்கள் யாராவது எடுத்தவங்க? 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, மனைவியே, எப்படி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதே போல உங்களை கைப்பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அந்த கரம் பிடித்தான் அந்த அருமையான அந்த பையன். அவனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். 23 பாருங்களேன். 23 அதே அதிகாரம் 23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்க படிக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். புருஷன் தான் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அவன் சம்பாதிக்கிறான், நாள் முழுவதுமாக பாடுபட்டு வெயிலே மழையின்னு பாராம அவன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறான். நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ புருஷன் யாராக இருக்கின்றான்? தலையாக இருக்கிறான், குடும்பத்தினுடைய தலைவன். தலைவி மனைவி அது வேறு. குடும்பத்தினுடைய தலையாக கணவன். சிலர் கேட்பாங்க அந்த காலத்துல, இப்ப கேட்கிறாங்களே நம்ம தெரியல, சிதம்பரம் ஆட்சியா மதுரை ஆட்சியான்னு கேட்பாங்க. எத்தனை பேர் நீங்க கேள்வி, நாங்க அந்த காலத்துல கேள்விப்பட்டோம். எனக்கு 73 வயசாச்சு. மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியா? மதுரை ஆட்சினா பெண்களுடைய ஆட்சி, சிதம்பரம் ஆட்சி என்றால் ஆணுடைய ஆட்சி. அப்ப வீட்டுல எந்த ஆட்சி? இதெல்லாம் நாங்க கேட்டதுனால உங்களுக்கு சொல்றோம். ஆட்சி யார் நடத்த வேண்டும்? கர்த்தர். அடுத்தபடியாக யார் இருக்க வேண்டும்? தலை.
கணவன் கணவன் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, புருஷன் தலைக்கா இருக்கிறார். அப்புறம் பெண்கள் எப்பொழுதும் அன்புள்ளவன். ஆனால் என்ன இல்லைங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, கீழ்ப்படிதல் இல்லை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யாரையும் நான் குறை சொல்லல, இந்த வேதத்துல சொல்ல, ஐயோ அங்கிள் இப்படி சொல்லிட்டாரு, அங்கிள் கிட்ட பட்டிமன்றம் போட்டு நாங்க பேசணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. பைபிள் சொல்லு. சரி, இங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கீழ்ப்படியுங்கள், உங்கள் புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல் முதல்ல வேணுங்க. மனைவிக்கு கீழ்ப்படிதல் வேணும். அதை குறித்து பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மனைவி எப்படியாக அவனை அதாவது புருஷனை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இங்க கீழ்ப்படிதல் வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க என்ன வேணும், அலங்காரம். என்ன அலங்காரம்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வாசிங்க. 1 பேதுரு, சீக்கிரமா எடுங்க, சீக்கிரம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வாசிங்க. 3வது அதிகாரம். இந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் 3 படிங்க. 3 மயிரை பின்னி ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இல்லாமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற படிங்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். பெண்ணுக்கு அலங்காரம் என்னன்னா பியூட்டி பார்லரை போய் அலங்காரம் பண்ற அலங்காரம் அல்ல, அல்லது கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற அலங்காரம் அல்ல. என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம்? சாந்த குணம், அமைதலாக இருப்பது. என்னமா? ஆமா, புருஷன் ஏதாச்சும் சத்தம் போட்டு பேசினாலும், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சுனாலும் அமைதலா இருங்க, ஒரு பிரச்சனை வராது. எந்த வீட்டிலேயே ஆகட்டும், கணவன் பேசும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கூட கூட பேசுனா கூட்டிகிட்டே போய், வயசானவங்களுக்கு சொல்றேன், வயசு இல்லாதவங்களுக்கு சொல்றேன், கூட கூட பேசுனீங்க பிரச்சனை. சத்தம் வெளியில கேட்கும், வீட்டுக்கு வெளியில, தெருவுக்கு கேட்கும். டாக்டர் அமைதலா சாந்தமா இருங்க. அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவே என்னப்பட்டது? விலையேறப்பட்ட அலங்காரமாய் இருக்கிறதா? அதுவே உங்களுக்கு விலையேறப்பட்ட அலங்காரமாய் இருக்கிறதா? அதுக்கு பின்பாக 3:5 வாசிக்கிறோம், கீழ்ப்படிதல் அலங்காரம். கீழ்ப்படிதல் அலங்காரம் என்று பார்க்கிறோம். 3:6 வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்னா, சாரால் தன்னுடைய கணவனை ஆபிரகாமை என்ன என்று அழைத்தாராம்? ஆண்டவனே என்று அழைத்தார். இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஆண்டவனே என்று சொல்வதற்கு மை லார்ட், மை லார்ட். யாராச்சும் அப்படி கூப்பிடுறீங்களா? கல்யாணம் ஆகும் போது அன்பே ஆர்வீரே, என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். அன்பே ஆர்வீரே என்று அப்படிலாம் வார்த்தைகள் வரும். ஆனா 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, ஏய் கொண்டாட்டி என்னாச்சு? அன்பு போய் இப்ப ஏ ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். மனைவி சொல்லுவாங்க அன்பே என்று, அடுத்தபடியே 1 மாசம் அப்புறம் எங்க போனாலும் தெரியலீங்க. 1 வருஷம் கழிச்சு அதுவா, எங்க போச்சுன்னு தெரியல, அதுவா. வார்த்தைகள் மாறுகிறதா? தமிழ் வார்த்தைகள் அருமையான தமிழ் மொழிங்க. இந்த வார்த்தைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் சாந்தமாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய அந்த மனைவி அந்த கணவனை அழைக்கும் பொழுது மை லார்ட், ஆண்டவரே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமைகளே கீழ்ப்படிதல், சாந்தம், அமைதல் பெண்ணுக்கு அவசியம். அடுத்தபடியாக புருஷனுக்கு பார்த்துட்டு நம்ம முடிக்கலாங்க. மனிதர் அதாவது கணவனுக்கு என்ன? 5:25 போங்க. எபேசியர் 5:25 சீக்கிரமா முடிக்கலாம்.
புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். உங்களுடைய மனைவிகளிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். வேலையிலிருந்து வர்றீங்க, ஆபீஸ்ல இருந்து வர்றீங்க, என்ன செய்யுங்க? ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுங்க. ஆமா, ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொண்டு கொடுத்து பாருங்க. உபசரிப்பே வித்தியாசமா இருக்கு. சரி, இங்கே அன்பு கூறுங்கள் என்று கணவன், அதாவது புருஷன்மார்களுக்கு சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். புருஷர்களே, நீங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். 26, 27 படிங்க. 26, 27. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் எப்படி சபைக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல மனைவிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பு வேற எங்கேயும் போயிடக்கூடாது, வேற பக்கம் போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த செல்போன் இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப ரொம்ப மோசமானது இந்த செல்போன். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேப்பரை நீங்க பாருங்க. தினத்தந்தி ஆகட்டும், தினமணி ஆகட்டும், எந்த பேப்பரை பார்த்தாலும் சரி மோசமான காரியங்கள் தான் அதிகமாக இருக்கு. டிவி செய்தியில பார்த்தாலும் அதுதான். காரணம் என்ன? உங்களுடைய அன்பு வேற பக்கம் போகுது, உங்களுடைய பார்வை வேற பக்கம் போகுது. பாருங்க, சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக கணவன் அங்கே குவைத்தில் இருக்காரு, பணம் சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருக்காரு. கணவனை கொல்றதுக்காக அங்கே அடியாட்களை வைத்து ஒரு மனைவி கொள்ளுகிறாள். தெரியுமா? காரணம் என்ன? மனைவியை கொள்ளுகிறான். காரணம் என்ன? அன்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக நாம் இருப்போம். இப்படியாக நாம் அப்படியாக பார்க்கிறோம். பாருங்கள், மனைவியிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டுமா? சரீரம் என்னங்க? ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்தை பாவிக்க வேண்டுமா? 2 இணைந்திருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே இங்கே நாம் கணவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்பு செலுத்த வேண்டும், பரிசுத்த குடும்பமாக நடத்த வேண்டும், சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? சுதாகருடைய சரீரம். அதை பாதுகாக்க வேண்டும், அதை போஷிக்க வேண்டும். இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் மறக்கிறது இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில திருமணம் 1978 வருஷம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடந்தது. இன்னும் நான் மறக்கவில்லை. பிரியமானவர்கள், கணவர் எப்படியாக இருக்கும், மனைவி எப்படியாக இருக்கும், குடும்பம் எப்படியாக இருக்கும், இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டார் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சிந்திப்பார். யாராவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் அறியாமல் இருந்தார், ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல. நான் தமிழ்மாரோட சொன்ன போன்ல கர்நாடக தியேட்டரா, அந்த வாட்ச்மேன் இருந்தார் செக்யூரிட்டி. இந்த கர்நாடக தியேட்டர்ல நாங்க போலீஸ் அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். லைன்ல நிற்கும் போது டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த காலத்துல வாழப்பட்ட அடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கினவங்க தானே இன்னைக்கு வேதத்தை உபதேசிக்கிற காரணம் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் கடைசியா பார்த்த படம் என்ன தெரியுமா? ரத்த கண்ணீர்.
அதை நான் மறக்க முடியாது. இன்றைக்கு நான் வந்து உபதேசிக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புது வழி எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இருதயத்தில் வேற எங்கேயும் போக வேண்டாம், இருதயத்தில் ஆண்டவரை நினைச்சா போதும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மணமக்களை கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஒரு கவிதையை மட்டும் நான் படித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன கவிதை. கொங்கு நாட்டில் பிறந்த நான் புலவன் அல்ல, ஆகவே கவனியுங்கள். இல்லறமெனும் இன்பச் சோலையிலே, இல்லறமெனும் இன்பச் சோலையிலே இணை பறவைகளாய் 2 பறவைகள் மெல்லிசை வாடி, இணை பறவைகளாய் மெல்லிசை வாடி மனமன்றங்கள் கூடும். மணமக்களே, மன வரையில் கூடியிருக்கும் மணமக்களே, சுதாகரே, புளோராவே கேளுங்கள். நீவி நல்லறம் பேணி, நல்ல அறம் என்று சொன்னால் நல்ல குடும்பத்தை நடத்தி நலமுடன் வாழ்வி, நல்லறம் பேணி நலமுடன் வாழ்வி, சொல்லறம் பழகி. சொல்லறம் என்று சொன்னால் பேசுகின்ற வார்த்தைகள் அறம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் பரலோகம் எங்கே இருக்கும்? இங்கேயே. சொல்லறம் பழகி பரலோகம் காண்பீர். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பரலோகமாக இருக்கட்டும். அடுத்தபடியாக மனையறம் துளங்கி, மனையறம் துளங்கி மாண்புடன் மகிழ்வி. நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் இருங்கள். அப்புறம் பேறுகள் பல பெற்று பெயர் நிலைக்க வாழ்வீர். பேறுகள் பல பெற்று நல்ல குடும்பம் என்று சாட்சியுள்ள பல பேர்களை பெற்று நீங்கள் பேர் நிலைக்க வாழ்வீர். இன்பத்தில் துன்பத்தில் இரண்டென கலந்து, இன்பமானாலும் துன்பமானாலும் 2 பேரும் ஒன்றாக கலந்து ஒன்றாக மகிழ்வீர், ஒன்றாக மகிழ்வீர். அன்பு மிகுந்து அக்கறை நடந்து, அன்பு மிகுந்து அக்கறை நடந்து பண்பில் கனிந்து. பண்புகள் என்று சொன்னால் நல்ல பண்புகளாக நல்ல குணங்களை, ஆவிக்குரிய கனிகளை அது கனிந்து பாசத்தில் இணைந்து. பாசம் என்று சொன்னால் அன்பிலே இணைந்து. அப்புறம் என்ன? பார் உலகம் வியக்க, பார் உலகம் வியக்க போற்றி புகழ்ந்திட பல்லாண்டு வாழ்க வாழ்க. போற்றி புகழ்ந்திட பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். புதுமண தம்பதிகளும் கீழ்ப்படிவார்கள். நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு எனக்கு சுதாகரம். ஒரு பாடலை ஒரு பாடலை பாடுவார்கள். எல்லாம் சேர்ந்து பாடலாம். சேர்ந்து பாடலாம். என்ன? ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே சௌரியம் சொத்தரே மானிடவே விசுரவான ஜோதி கரியுங்கே மெசியாயம் மணவாளனே
விமானமாக்கள் மீதிறங்கிடவே இவ்விரு பேரையும் காக்கவே விண்மக்களாக நடக்க வேதா நடத்துமே விசிறவான ஜோதி கதிரங்கே மெசியாய மணவாளனே ஆசாரியரும் ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மானவர்களோடனும் என்றென்றும் தங்கிடும் ஓமாயே கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தாருளும் இம்மாயே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடன் பாக்கியம் சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே விசிறவான ஜோதி கதிரங்கே மெசியாயம் மணவாளனே ஆசாரியரும் பொன்ராஜனும் ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் இவரை ஊடாகனே நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வாசிக்கவே வெற்றி பெற்றோர்க்கும் இவர் நெஞ்சத்திலே விற்றாலும் நீர் ஏகராஜனாம் உற்றாவாம் ராய சேயக்கே ஓப்பாய் ஒழுகவே விசிறவான ஜோதி கதிரங்கே மெசியாயம் மணவாளனே ஆசாரியரும் பொன்ராஜனும் ஆசீர்வதித்திடும் திருமணம் என்பதை அழகாக அவர்கள் செய்தியிலே சொன்னார்கள். எப்படி கணவனும் மனைவியுமாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து தங்களை தாங்களே விட்டுக் கொடுத்து தாழ்மையோடு கூட வாழ வேண்டும், கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலோசனையை அவர்கள் முன்வைத்தவர்களாக நமது மத்தியில் இருக்கிற அந்த சகோதரன் சாமியல் தியாகராஜன் அவர்கள் திருமண நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி கொடுக்கும்படிக்காக அதை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த திருமண வைபவத்தின் முக்கியமான பகுதிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஜபத்தோடு கூட இதை காத்திருக்கும்படியாக அன்போடு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். இந்த மாப்பிள்ளையையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையாக கருத வேண்டும். இப்பொழுது
சபையாராகிய உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அருமை மணமகன் சுதாகரும் மணமகள் புளோரா ஜூலியட்டும் இந்த தூய நிலைமையில் விவாகத்தின் மூலம் ஒன்றாக்கப்படுவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்ற நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. தடையில்லை என்று அறிகிறேன். இப்பொழுது மணமக்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். சுதாகர், புளோரா ஜூலியட், நீங்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கப்பட கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கர்த்தர் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது உங்களுடைய சம்மதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். சுதாகர் ஆகிய நீர் புளோரா ஜூலியட் ஆகிய இவரை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? புளோரா ஜூலியட் ஆகிய நீர் சுதாகர் ஆகிய இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்துக்கு கொடுப்பவர் யார்? இந்த பெண்ணை மாப்பிளைக்கு கொடுப்பவர் யார்? முன்னல்லவா? இப்பொழுது மணமகனும் மணமகளும் கர்த்தருடைய சமூகத்திலே சபையின் முன்பதாக உங்கள் அனைவருடைய பிரசன்னத்திலே தங்கள் வாக்குறுதிகளை பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நான் வாக்குறுதியை சொல்லுவேன், நீங்கள் பின்பாக சொல்லுங்கள். சரி. சுதாகர் ஆகிய நான் புளோரா ஜூலியட் ஆகிய உம்மை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தருடைய தூய நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். புளோரா ஜூலியட், கண்ணை பார்த்து சொல்லுங்க. புளோரா ஜூலியட் ஆகிய நான் சுதாகர் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கர்த்தருடைய தூய நியமப்படி
உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தரை நாம் மைப்படுவதாக செய்வது. இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு செயின் அணிவிப்பார்கள். ஒரு பாடலை பாடும் பொழுது மணமகனும் மணமகளும் தன்னுடைய திருமணத்தை பதிவு செய்வார்கள். சாட்சி இடுகிறவர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கொஞ்சம் பேர் தான் இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். அதான் நல்லா இருக்கும். எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. உங்களுக்குள்ள வேலை முடியுது. உட்காருங்க. எல்லாம் எல்லா காரியத்திலும் ஒழுங்காக செய்ய வேண்டும். உட்காருங்க. உட்காருங்க. இடம் இருக்கிறாலும் உட்காருங்க. உட்காருங்க. மங்கள மணவ
வேதத்தோ பக்தியுடன் முத்தி முத்தியாழித்திடும் நித்தியனே உன்னை துத்தியம் செய்திடும் சத்திய வேதத்தோ மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. பிரியமானவர்களே, மணமகன் சுதாகரும் மணமகள் புளோரா ஜூலியட்டும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கர்த்தருடைய நெறிப்படியும் இந்த நாட்டின் சட்டத்தின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரகடனம் செய்கிறேன். ஆகையால் தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். Let everybody say Amen. 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 ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உமது உன்னதமான திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் இந்த பிள்ளைகளை பரிசுத்த விவாகத்தின் மூலமாய் கணவனும் மனைவியுமாய் ஒரே மாம்சமாய் இணைத்த பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உமக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியும் உம்முடைய கிருபையை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். அருமையானவர்களே, அருமையான தம்பி சுதாகரையும் தம்பி சுதாகரும் தங்கச்சி ஜூலியட்டும் இந்த நாளிலே திருச்சபைக்கு முன்பாக கடவுளுடைய பிரசனத்திலே கணவனும் மனைவியுமாக இணைந்திருக்கிறார்கள். இணைக்கப்படுவதற்காக அநேக நாட்கள் காத்திருந்தோம். உண்மையாலுமே அந்த ரெண்டு பேரும் கூட ரொம்ப நாள் காத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏப்ரல் மாதமே இணைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கொரோனா வந்து பல பிரச்சனையை உண்டாக்கி விட்டது. அவருடைய திருமண வாழ்க்கை கூட காலம் தாழ்த்தி விட்டது. இருப்பினும் இந்த நாளிலே இந்த திருமணம் இனிதே நடைபெற்றது. ஒரு மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். எத்தனை பேர் திருமணம் ஆகாம இங்க இருக்கிறீங்க?
சரி, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை நினைக்கிறேன். ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், திருமணம் என்பது ஒரு எலி பொறி மாதிரியாம். எலி பொறி மாதிரியாம். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது உள்ள வரணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் உள்ள வருவாங்களாம். உள்ள வந்து மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் எப்படியாவது வெளியே தப்பிச்சு ஓடிடணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டதுதான் இந்த திருமணம். ஜாக்கிரதையா இருக்கு. பரவாயில்ல. அதனால கொரோனா வந்து இந்த எலிப்பொறிய கொஞ்சம் காலம் தாழ்த்தி விட்டது. ஆனால் எதிர்மறையான ஒரு வாதம் அல்ல. சிரிப்பதற்காக நான் சொன்னேன். எல்லாருமே சீரியஸா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. உண்மையாலுமே திருமணம் என்பது ஒரு எலிப்பொறி அல்ல. யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே முன்பாக வைத்து கிறிஸ்துவை மையமாக கொண்டு கணவனும் மனைவியுமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு சிக்கல் அல்ல, ஒரு எலிப்பொறி அல்ல, மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். இது விடுதலை உண்டு. ஒருவர் அடிமையாக பார்க்க வேண்டும் என்று அல்ல, விடுதலை உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விடுதலை. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போக முடியாது. அதே நேரத்தில் அந்த எல்லை என்பது நம்முடைய மனதிலே ஆண்டவருடைய அன்பு நிறைந்திருக்கிறபடியால் அந்த அன்பின் பிரவாகத்திலே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு உறவு. அந்த உறவுக்குள்ளாக இணைந்திருக்கிற அருமையான மணமக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சபையின் சார்பாக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான சகோதரன் சரவணன் அவர்கள் முன்னாலே வந்து ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய திருமணத்துக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/2/2020 திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் ஏப்ரல் 13ஆம் தேதியே கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனால் கொரோனா நிமித்தமாக கொஞ்சம் டேட் தள்ளி வச்சோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நேர்த்தியாக திருமணம் நடைபெற தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக முதலாவது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொடுக்கணும் இருக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் குடும்பத்தின் சார்பாக இரு குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்புக்கு எனக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்க்கும்போது எங்களுக்கு அங்கிள் வந்து உறுதுணையா இருந்துச்சு. எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்புமே அங்கிள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி கூப்பிடணும்னு சொல்லி அதுக்காக நான் அங்கிள் ஆண்டிக்கு ஸ்பெஷலா நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே சமயத்துல தாமஸ் அங்கிள் ஆண்டிக்கு கீபோர்டுக்கு நான் கேட்கும்போது அவங்களும் சரின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுறேன். அவங்களும் வந்து முன்னால நின்று எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பிரபங்களுக்காகவும் நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அதனால பிரபங்களுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். அவரும் முன்னால இருந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னும் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய சபை விசுவாசிகள் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜெபத்துல தாங்கினீங்க. அநேக ஜெபத்துல இருந்து என்ன குரூப்ல எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணீங்க. அதுக்காக நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். அடுத்ததாக இந்த நாங்க போய் சொல்லும்போது அங்கிள் வந்து ரெஜிஸ்டர் கூப்பிட்டு சொல்லும்போது ரெஜிஸ்டருக்கும் அங்கிள் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கூட சீக்கிரமா வந்து நம்ம ரெஜிஸ்டர் இது பண்ணதுனால அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹால் ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த சகரியானாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர் தான் முன்னால் வந்து நின்று பேசி இந்த 2 ஹாலையும் சேர்த்து 2 பேரும் 70 பேர் தான் பர்மிஷன், அதனால இங்கேயும் அங்கேயும் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காகவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அமௌண்ட் கொஞ்சம் எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நம்ம கம்மி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு அங்க துறையனாவும் அவங்க டீம் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரவேற்புரை சொன்ன வசந்தனாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் திருமணத்தில் இணைந்த ஜூலியட்டுக்கும் அன்பிக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தங்கச்சி வர முடியலன்னு சொன்ன உடனே அங்கிள் கிட்ட சொன்ன உடனே நத்தானி அவர் இருந்துட்டு யூடியூப்ல லிங்க்ல டைரக்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் லிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருவரையும் நாங்க எனக்கு சின்ன பசங்க தான், நாங்க அவ்வளவா தெரியல. அப்புறம் அதனால எங்களுக்கு எல்லாத்துலயும் இருந்து அங்கிள் எங்களுக்கு கைட் பண்ணாங்க.
அதுக்கு அங்கிளுக்கு நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். எங்களுடைய சபை விசுவாசம் ஒவ்வொருக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களோட நண்பர்கள் ஃப்ளோரா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தம்பி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 எல்லாருமே நேத்திலிருந்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படியா ஜெபித்து ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் விருந்து ஆயத்த முனையிருக்கு, அதிலே பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தானசங்களாண்டிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆனந்தராஜங்கள் ஆண்டிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களும் அங்கிருந்தாலும் எங்களோட ஜெபத்தில் நினைவுந்து சில ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. நான் ஆனந்தராஜ் அங்கிள் ஆண்டிக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன். ஜெமிக்கும் நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் வீடு யாராவது விடுபட்டு இருந்தாலும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் மறந்துருந்தேன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேர்த்து மன்னிச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்குது, அதிலும் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். தலை தாழ்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையிலே நன்றியோடு கூட நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருமண வைபவத்தை நலமும் செம்மையுமாக தேவ பிரசன்னத்தின் மூலமாய் நீர் எங்கள் மத்தியிலே இருந்து நடத்தி கொடுத்த தயவுக்காக நாம் நன்றி சொல்லுகிறோம். முதல் இம்மட்டுமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய வழி நடத்துதல் கூட இருந்தது. பூரண பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. சமாதானத்தோடு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து நீ கிருபை செய்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு செய்தியை கூட நாங்கள் கேட்டோம். எப்படி கணவனும் மனைவியும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை காட்டிலும் ஆண்டவருடைய வேத வசனம் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்காக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் வேதத்தை முன்பாக வைத்து வாழ சொல்லப்பட்ட ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அருமையான பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும். 2 குடும்பத்தாக ஜெபிக்கிறோம். அவர்களும் கூட ஆண்டவரே, இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்ட மணமக்களை எந்த விதத்திலும் அவர்கள் டாமினேட் பண்ணாதபடி ஆண்டவரை அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களை தாங்கி வழிநடத்த, அவர்களை இண்டிவிஜுவலாக வாழ்வதற்கு விட்டுக் கொடுக்க, ஆண்டவரே அவர்கள் தனியாக ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டவரை 2 குடும்பத்தாரும் உதவி செய்ய நிற்கிறவையில் காரும். எல்லாருமையான சகோதரன் சாமியல் தியாகராஜன் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர் இந்த காலை வேளையிலே வந்திருந்து திருமண காரியத்தை நேர்த்தியாக நடத்தி கொடுக்க நீர் அவர் கிருபை செய்து அவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். எந்தெந்த இடங்களில் சென்று ஆண்டவரே குடும்பங்களை இணைக்கிறாரோ அந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதம் பெருக நீர் உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். கொண்டு வந்த ஒவ்வொரு அருமையான உறவினர்களுக்காக, சபையின் மக்களுக்காக, நண்பர்களுக்காக, அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்றில் வந்து ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இன்றைக்கு எல்லாரும் வாழ்க்கையில் இணைந்த அருமையான தம்பி சுதாகர், அருமையான மகள் புளோரா ஜூலியட் அவர்களோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அடுத்ததாக ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாம் மதிய உணவுக்கு கடந்து செல்லலாம். உணவுக்கு செல்லும் போது சோசியல் டிஸ்டன்சிங் அவசியம், சரிங்களா? அதனால 30 பேர் மட்டும் உள்ள போய் சாப்பிடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் இருக்கும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். ஏனென்றால் போலீஸ் திடீர்னு செக் பண்றதுக்கு வந்தா கூட நாம சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். இப்பொழுது திருமணமான மணமக்கள் கேக் கட் பண்ணுவாங்க. இந்த கேக் சகோதரர் சாமியல் தியாகராஜன் அவர்கள் ஜெபித்து அவர் கடந்து செல்கிறார். அவர் இறுதி ஜெபத்தை செய்யும்படிக்காக அழைக்கிறார்.
ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மக்கள் சுதாகர், ஜூலியட், ஃப்ளோரா இவர்களை அநாதி தீர்மானத்தின்படியாக கர்த்தாவை நீர் தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சித்து, கர்த்தாவை வித்தியாசமான பேக்ரவுண்டில் இருந்த போதிலும் கர்த்தாவே கர்த்தருடைய அன்புக்குள்ளாக கர்த்தருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளாக அவர்களை வழிநடத்தி தெய்வ திட்டத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரே எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ முடியாத சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே இந்த இரு பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசனத்திலே அவர்களை கணவனும் மனைவியுமாய் நீ இணைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை 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 என்று சொல்லி உமது கிருபையை நாங்கள் எண்ணி வியந்து போற்றுகிறோம். அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த செய்தியிலே கேட்ட மூலமாக தேவனே கர்த்தருக்கு பயந்து நடந்து ஆண்டவரே கிறிஸ்து ஒருவரை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இந்த பிள்ளைகள் தங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு ஒரே மாமிசமாய் இணைந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இதோ பரலோகத்திலிருந்தும் எல்லா ஆசீர்வாதங்களால் ஒரு நிரப்பும். கர்த்தாவே சாட்சியுள்ள வாழ்க்கை இவர்களுக்கு தாரும். நீரே இவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளை தாரும். மாத்திரமல்ல இதோ இந்த திருமணத்தின் மூலமாய் இணைந்த இரு குடும்பங்களையும் இருவேறு சூழலிலே இருக்கக்கூடிய அந்த இரு குடும்பங்களை நீர் இணைப்பீராக ராஜா. கர்த்தாவே இன்னும் அவர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து கிருபை பாதுகாப்பு வழிநடத்தல் இந்த அருமையான பிள்ளைகளை பிள்ளைகளோடு இருந்து காத்துக் கொள்வதாக சுவாமி. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருபடி இருக்கும் மகனே மகளே என்று சொல்லி இவர்களை வாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா கேக் கட் பண்றது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ஏன் கேக் கட் பண்றாங்க சொல்லுங்களேன்? அப்படியே சாப்பிட முடியாதுனால கட் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் மிக புத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொன்னார். உண்மைதான், அப்படி கட் பண்ணாம சாப்பிட முடியாது. நான் நினைச்சேன் ஒரு சின்ன விளக்கம். கேக் என்பது இனிப்பான ஒன்று இல்லையா? அந்த கேக்கை நாம் வெட்டி சாப்பிடுவது போல திருமண வாழ்க்கை பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் இனிமையான வாழ்க்கையை அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான்
இது திருமண வாழ்க்கை என்பதற்கு அடையாளமாக இந்த கேக்கை மணமக்கள் அவர்கள் வெட்டுவார்கள். மணமக்களுக்கு கேக்கை வெட்டும்படிக்காக உதவி செய்ய சகோதரி கிறிஸ்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. கிளாப் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க. கொடுப்பா